இப்போ இவங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாமே கவனிச்சிட்டு இருந்தாலும்ல, எப்பவுமே ஒரு நியூஸ் இன்னொரு நியூஸை மறக்கடிக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு 27 வந்து இவருக்கு இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் பிப்ரவரி 27 இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வெவ்வேறு சம்பவங்களான அந்த ஒரு போர் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. இதில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு முக்கிய நடிகர் ஒருத்தர் துபாயில் மாட்டிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம தல அஜித் அவர்கள் அங்கே மாட்டிட்டு இருக்காருன்னு. இப்போ வர முடியல. இதை பற்றி யாருமே பெருசாக பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. துபாயில் இருக்கிறது ஒன்றும் புர்ஜ் கலிஃபாவில் இருந்தால் தான் அவருக்கு ஆபத்து. அவர் நிச்சயம் புர்ஜ் கலிஃபாவில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வேறு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பங்களாவில் இருந்தாருன்னா அவருக்கு எந்த தர பங்களாவில் இருந்தாருன்னா எந்த பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே ரொம்ப பதட்டங்கள் நிலவிட்டே இருக்குல்ல? நிலவிட்டு இருக்கு. இப்போதைக்கு உடனே கிளம்பி வர முடியாது. ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் வர்றதுக்கு வேறு வழி இருக்கு. ஆனால் வரமாட்டார் அவர். காரில் ட்ராவல் பண்ணி சில நாடுகளுக்கு போய் அங்கேருந்து வரலாம். அப்படி வரலாமா? தரை வழியாக வரலாமா? தரை வழியாக இந்தியாவுக்கு வர முடியாது. தரை வழியாக வேறு நாடுகளுக்கு ஃப்ளைட்டு இயங்கக்கூடிய நாடுகளுக்கு கார்லேயே போயிட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி போகலாம். அப்படி இருந்தாலும் வந்து இஸ்ரேல்லையோ இங்கே வந்து இந்த குழந்தைங்க இறந்ததுங்கிறது அது இவங்க போட்டதா அவங்க போட்டதா? அது வந்து இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் குழந்தைய தான் கொள்வான், கை வைப்பான். முதல்ல குழந்தைய ஆஸ்பத்திரியில் இருக்க முதியவர்களை தான் கை வச்சு கொள்வான். கதற துடிக்க கொள்வது தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு நாடு அது. ஸோ அதனால் இப்போ எதுக்கு ஸ்கூலில் போட்டான்? இத்தனை இடம் இருக்கும்போது வேணுன்னே ஸ்கூலில் போட்டால் தான் வந்து பதட்டமாவாங்க. இப்போ பேரண்ட்ஸு இது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான் அரசுக்கு எதிராக நீ சண்டை போட்டதுனால தானே இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கிளப்பி விடுறதுக்காக இந்த மாதிரி கொடூர வேலையை வச்சு செய்வேன். ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம். சிறப்புண்ணே. அவங்க மொத்தம் வந்து விஜயோட இஷ்யூலேருந்து உலக இஷ்யூ வரைக்கும் இதனால் அது பாதிப்பு ஏற்படுமாங்கிறத பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து வேடிக்கை பார்ப்போம். எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்களா? எலெக்ஷன் டேட்டு அது இன்னும் நாள் இருக்குது. மாதம் எண்டில் தான் அறிவிப்பாங்க. இந்த பர்சனல் விஷயத்தினால கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஒன்று போட்டேன். அக்டோபர் 27 தான் முதல் மாநாடு போட்டார் விக்ரவாண்டியில். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27 மொத்தமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. ஒவ்வொரு நாள் இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, கரூர் சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் இது நடந்தது. அது மாதிரி இப்போ இந்த சம்பவங்களுக்கு பிறகு இவரோட அரசியல் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்? ஒரு நடிகராகவே இருந்திருக்கலாமா? இவரோட அரசியல் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்? ஏன்னா இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்கு வாங்கங்கிறாரு, யாருமே வரல. அதாவது அவர் எதிர்பார்த்தது தேமுதிக வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, வரல. ஏன்னா கேப்டன் அவருடைய அந்த ஒரு பெரிய ஒரு மக்கள் அலையை வந்து தன்கிட்ட சம்பாரிச்சிக்கலான்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிருந்தார். அது வரல. அதுக்கப்புறம் வந்து அதிமுக கேட்டாரா, அவங்க வரல, அவங்க போயிட்டாங்க. இப்போ இவர் வந்து டோட்டலாக என்ன பண்ணுறாருன்னா, யாரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆனால் யாரும் வரல. அதை பற்றி நீங்கள் மனைவியே வரலைங்க, அப்புறம் எப்படி கூட்டணிக்கு ஆள் வருவாங்க? ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இதோட 2026 இவர்கள் வந்து அழிவை நோக்கி சென்றால் தான் தமிழகம் வந்து உருப்படுமே தவிர, தற்கொலைகளை வைத்து அதுக்கப்புறம் தற்கொலைகளை வந்து வாஷ் பண்ணி கழுவணும். புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாமே கவனிச்சிட்டு இருந்தாலும்ல, எப்பவுமே ஒரு நியூஸ் இன்னொரு நியூஸை மறக்கடிக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு 27 வந்து இவருக்கு இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் பிப்ரவரி 27 இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வெவ்வேறு சம்பவங்களான அந்த ஒரு போர் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. இதில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு முக்கிய நடிகர் ஒருத்தர் துபாயில் மாட்டிகிட்டு இருக்காருன்னு. வேறு யாரும் இல்லை, நம்ம தல அஜித் அவர்கள் அங்கே மாட்டிகிட்டு இருக்காருன்னு. இப்போ வர முடியல. இதை பற்றி யாருமே பெருசாக பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை. துபாயில் இருக்கிறது ஒன்றும் புர்ஜ் கலிஃபாவில் இருந்தால் தான் அவருக்கு ஆபத்து. அவர் நிச்சயம் புர்ஜ் கலிஃபாவில் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வேறு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு பங்களாவில் இருந்தாருன்னா அவருக்கு எந்த தர பங்களாவில் இருந்தாருன்னா எந்த பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ அங்கே ரொம்ப பதட்டங்கள் நிலவிட்டே இருக்குல்ல? நிலவிட்டு இருக்கு. இப்போதைக்கு உடனே கிளம்பி வர முடியாது. ஃப்ளைட்டு கிடையாது. ஆனால் வர்றதுக்கு வேறு வழி இருக்குது. ஆனால் வரமாட்டார் அவர். காரில் ட்ராவல் பண்ணி சில நாடுகளுக்கு போய் அங்கேருந்து வரலாம். அப்படி வரலாமா? தரை வழியாக வரலாமா மிடில் ஈஸ்ட்டுக்கு? தரை வழியாக இந்தியாவுக்கு வர முடியாது. தரை வழியாக வேறு நாடுகளுக்கு ஃப்ளைட்டு இயங்கக்கூடிய நாடுகளுக்கு கார்லேயே போயிட்டு ஒரு 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த மாதிரி வரலாம். ஓகே, அந்த மாதிரி வரலாம். ஸோ அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டார். அது வீட்டில் சும்மா சாப்பிட்டு படுத்துருக்க வேண்டியதான். அங்கே எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது துபாயில். ஆனால் என்னென்னா டூரிஸ்ட்டு உள்ளே வரல, உள்ளே வந்தவங்க வெளில போக முடியல.
அந்த பதட்டம் இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் அஜித் அதெல்லாம் கடந்தால் அவர் வந்து அதை பற்றி ஒரு சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டார். இன்னும் அந்த ஒரு வாரத்தில் பேச்சுவார்த்தைன்னு தொடங்கினா டப்புன்னு ஃப்ளைட் விடுவாங்க, விஐபி டிக்கெட்டை போட்டு வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்குமா பேச்சுவார்த்தையெல்லாம்? நடக்கும். நான் ஒரு வாரத்தில் ஈரான் இறங்கி வர மாட்டான், இன்னும் கொஞ்சம் நாசப்படுத்திட்டு தான் வருவாங்க. படுத்திட்டு வந்து தான் அவர் கோவத்துடைய உச்சத்தில் இருக்காங்கிறாங்க ஈரான். ஆமாம். அப்புறம் அவங்களோட தலைவரை கொண்டா அப்புறம் உச்சத்தில் இல்லாமல் சொச்சத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பையன் ஃப்ளைட்டு விடுவாங்க, ஒரு வாரத்தில் விடுவாங்க. ஒரு வாரம் ஆகும். விடும்போது அஜித் அந்த மேனேஜரை வச்சு, ஆனால் அங்கே போயிருக்கவன் பூராமே கோடீஸ்வரன் தான். அதான் எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் கேட்பான். ஆனால் அஜித் ஏதாவது வந்துடுவாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயல்பு நிலைக்கு மாறிடுமா? இயல்பு நிலைக்கெல்லாம் மாறாது. இப்போதைக்கு திருப்பி ஃப்ளைட்டு விடுவாங்க ஒரு 5 நாள் ஒரு நாள். இல்லைன்னா எம்பசியை காண்டாக்ட் பண்ணாருன்னா அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஏதாவது எடுத்துகிட்டு அங்கேருந்து டப்புன்னு பாம்பேக்கு வந்துடலாம். அந்த வார்னாலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள்னாலேயோ வந்து நம்முடைய எலெக்ஷன் அது பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். நம்ம ஸ்டேட் எலெக்ஷனை பெருசாக பாதிக்காது. பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறப்போகுது. கனவுனா நேரிடும். அதனால இருக்குது. தங்க விலையில் பெரிய மாற்றம் வரும், ஷேர் மார்க்கெட் விழுந்து போச்சு, அந்த மாதிரி நிறையா இது வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அஜித் காரை நல்லா நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு இதை போட்டு போர்வையை போட்டு பொத்தி விட்டு அப்படியே வண்டி ஏறினான்னா வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்வையை போட்டு பொத்தி விட்டேன். ஆமாம், அது வெயிலில் நிறுத்திட்டு கண்ட இடத்துல நிறுத்திட்டு வர முடியாதுல்ல. நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு அங்கேயே இருந்தாருன்னா ஃப்ளைட் விட்டாங்கன்னா கூப்பிட்டா நேரம் வந்துடுவார். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஆக மொத்தம் வந்து அதனால் நமக்கு எந்த பெரிய ப்ராப்ளம் வராது. இப்போ துபாய் ஏர்போர்ட் அடிச்சிட்டாங்க. ஆமாம், அது ரொம்ப டேமேஜ் ஆச்சா கூட ஷார்ஜாவில் போய் வந்துடலாம். ஆமாம், ஷார்ஜா ஏர்போர்ட்டை பற்றி இன்னும் யாரும் பேசவே இல்லை. துபாய் ஏர்போர்ட் அடிக்கல அவங்க, ஷார்ஜா விட்டாங்க ஓரளவுக்கு லைட்டாக ஒரு அமெரிக்கன் இதில் மட்டும் போட்டு. ஆக்சுவலாக ஷார்ஜா வந்து பெரியவரோட ஏர்போர்ட்டுங்கிறதுனால விட்டாங்களா? ஷார்ஜா தான் அந்த பெரிய அவர் தான் ராஜா. அவருடைய பையன் தான் துபாய். இல்லை அதுதான் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணலைன்றதுக்காக துபாய் தான் ரொம்ப ஹராம் வேலையை பார்க்குதுன்றக்காக துபாய் அடிச்சிட்டாங்க. ஷார்ஜாலெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, அவங்க ஒழுங்காக டீசெண்டாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. நல்லா லைட்டாக தட்டி விட்டு போகிற போக்கில் ஒரு தட்டி விட்டு போயிருப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். வேறு ஏர்போர்ட் வழியாக வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய அதாவது மிக கொடூரமான வார் தான். ஆனால் வந்து ஈரான் வந்து அந்த மாதிரியான கேடுகெட்ட இஸ்ரேல் மாதிரியோ எவன் மேலே வேணாலும் கொண்டு போகிறது, ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட இலக்கை தான் தாக்குவாங்க. அதனாலலாம் பிரச்சனை இருக்காது. அதுலேயும் ஒரு போரில் ஒரு டீசென்சி வச்சுருக்காங்க. ஆமாம், அது ஈரான் அதை கடைபிடிக்கும் கரெக்டாக. இஸ்ரேல் மாதிரி கொடூரங்களை செய்யாது, அமெரிக்கா மாதிரி செய்யாது. அப்படி இருந்தாலும் வந்து இஸ்ரேல்லையோ இங்கே வந்து இந்த குழந்தைங்க இறந்ததுங்கிறது அது இவங்க போட்டதா அவங்க போட்டதா? அது வந்து இஸ்ரேல் பண்ணது. இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் குழந்தைய தான் கொள்ளுவான், கை வைப்பான். முதல்ல குழந்தைய ஆஸ்பத்திரியில் இருக்க முதியவர்களை தான் கை வச்சு கொள்வான். கதற துடிக்க கொள்வது தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு நாடு அது. ஸோ அதனால் இப்போ எதுக்கு ஸ்கூலில் போட்டாங்க? இத்தனை இடம் இருக்கும்போது வேணுன்னே ஸ்கூலில் போட்டால் தான் வந்து பதட்டம் ஆவாங்க பேரண்ட்ஸு. இது ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் அரசுக்கு எதிராக நீ சண்டை போட்டதுனால தானே இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கிளப்பி விடுறதுக்காக இந்த மாதிரி கொடூர வேலையை அவங்க செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயம். சிறப்புண்ணே. ஆக மொத்தம் வந்து விஜயோட இஷ்யூலேருந்து உலக இஷ்யூ வரைக்கும் இதனால் அது பாதிப்பு ஏற்படுமாங்கிறத பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து வேடிக்கை பார்ப்போம். எலெக்ஷன் டேட் அறிவிப்பாங்களா? எலெக்ஷன் டேட்டு அது இன்னும் நாள் இருக்குது. மாதம் எண்டில் தான் அறிவிப்பாங்க. இந்த மாதம் எண்டில் தான். அப்போனா எலெக்ஷன் வந்து மே மாதம் தான் வரும் இல்லையா? மே மாதம் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏப்ரலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏப்ரல் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, குறைவு. ஏப்ரல் எண்டில் கூட வரலாம். ஏன்னா எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல. ஆமாம், இல்லை பிரச்சாரத்துக்கு சொல்லுவாங்க, 45 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க. 45 நாளைக்கு முன்னாடி சொல்லணும், அது வந்து ரூல். ஓகே, அப்போனா இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ மோடி வந்துட்டு இங்கேருந்து போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எலெக்ஷன் டேட் சொல்லுவாங்க. அதுதான் அப்படி போயிட்டுருக்கு. ஃபைன், ஓகேண்ணா, நன்றி, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு முதல் முறையாக நம்மளுடைய கலந்துரையாடலில் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. பெரிய அளவில் வரும். நன்றி.